பிரதமருடைய 22 நிமிட உரை. இது கிட்டத்தட்ட ஒரு போர் சூழலுக்கு சென்று மீண்டு வந்திருப்பதனுடைய ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். பிரதமருடைய உரை எப்படி டீகோட் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் பேசுனதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அணு ஆயுத போர் ஏற்பட்டு ரெண்டு நாடுகளும் அணு ஆயுத நாடுகள், அவர்களுக்குள்ளாக இந்த அணு ஆயுத போர் ஏற்பட்டு அதனால் பல லட்சம் மக்கள் சாவறதை நான் தடுத்துட்டேன் அப்படின்றாரு. ஆனால் பிரதமர் மோடி பேசும்போது என்ன சொல்கிறாரு, இந்த அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அந்த அச்சுறுத்தல் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டுலாம் பயப்படுற அளவுக்குலாம் நம்ம கிடையாது அப்படின்றாரு. அப்போ எது தீர்மானிச்சது போர் நிறுத்தத்தை? போர் நிறுத்தத்தை தீர்மானிக்கிறது என்னது? நீங்கள் அவங்க வந்துட்டு பகல்காமில் பூந்து நடத்தின அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறது, மறக்க முடியாத ஒரு பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு அந்த பொறுப்பை அந்த இராணுவத்திற்கு ஒப்படைச்சு, நம்மளுடைய முப்படைகளுக்கு ஒப்படைச்சு, அந்த முப்படைகளும் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு நடவடிக்கையை வந்துட்டு மேற்கொண்டு பலத்த தாக்குதல் நடத்தி அவங்களுடைய கட்டமைப்புகளை, பயங்கரவாத கட்டமைப்புகளெல்லாம் ஒழிச்சிட்டு பெரிய அளவிற்கு தயாராக இருந்து எப்படிப்பட்ட தாக்குதலையும் நம்ம எதிர்கொள்வோன்னுட்டு அவங்க வந்துட்டு மக்களை தாக்கும்போது தான் நாங்கள் அவங்களுடைய இராணுவ இலக்குகளை தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மத்தியானம் கூட பேசும்போது சொன்னாங்க. அப்படி தாக்கி ஒரு பேச்சுவார்த்தை இடத்துக்கு ஒரு கண்டிஷனோட, இதுக்கு மேலே பயங்கரவாத முகாம்களோ எதுவுமே இங்கே இருக்காது, நாங்கள் பயங்கரவாதத்திற்கு நாங்கள் எந்த விதத்துலையும் நாங்கள் ஒத்துழைப்பு தரமாட்டோம், இதற்கு மேலே எந்த விதமானதையும் நீங்கள் இந்தியா எதிர்பார்க்க வேணாம், முழு பாதுகாப்போட முழு அமைதியை நிலவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. நாங்கள் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னோம்னா அது அர்த்தம் உண்டு. இப்படி எதுவுமே இல்லை. டிஜிஎம்ஓ கிட்டேருந்து அழைப்பு வந்துச்சு, கெஞ்சினாங்க, நாங்கள் பண்ணோம் அப்படின்றது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கக்கூடிய ஒரு பெரும் முயற்சியை பிரதமர் மோடி பேசியது தான் கவலை அளிக்கக்கூடியது, ஆபத்தானது. நம்முடைய நோக்கம் தீவிரவாதிகளை அழிப்பது, முகாம்களை அழிச்சாச்சு, அப்புறம் தாக்குதல் நடத்தின இராணுவ நிலைகளை அழிச்சாச்சு, அதுக்கப்புறம் மக்களை தாக்குவது நம்முடைய நோக்கம் கிடையாது. அதுதான் ஃப்ரம் த டே ஒன்னு சொல்றாங்கல்ல. டிஜிஎம்ஓ வந்துட்டு இதை சொல்லி நம்ம வந்துட்டு அறிவிச்சிடறோம் 5 மணிலேருந்து கிடையாதுன்னு. 8 மணிக்கு தாக்குதல் நடத்துறது யாரு? அவங்க. எப்படி என்ன அடிப்படை அதுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடுமையான ஒரு மிரட்டல் விட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த விதமான தடையும் இல்லாத நாங்கள் பயங்கர சொல்லிட்டோம்னா மறுநாள் அன்னைக்கு நைட்டு ஒரு 2 மணி போல் நிறுத்திட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் எங்கே வரைக்கும் வச்சுருந்தாங்க? குஜராத் வரைக்கும் வந்துட்டு அடித்தாங்க இல்லையா? அங்கேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தூரம் பெரிய அளவுக்கு அந்த தாக்குதலை பண்ணாங்க. அப்போ என்னெல்லாம் ராக்கெட்லாம் வந்து விழுந்துச்சு, எப்படிப்பட்ட சிறிய ஏவுகணைகள்லாம் தாக்குனாங்கன்றது. அப்போ இது என்னது இது? அப்போ எதை மறைக்கிறீங்க நீங்கள்? அந்த இராணுவம் தான் அந்த முடிவெடுத்ததா? அந்த அரசு இந்த முடிவெடுத்ததா? அந்த அரசு இது வரைக்கும் அதை சொல்லிச்சா? இல்லை, அங்கே பிரதமர் பேசியிருக்காருல்ல. என்ன பேசுனார் அவர்? சொல்லுங்கள், என்ன பேசுகிறாரு சொல்லுங்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக நம்ம போர் நிறுத்தத்தை விரும்புகிறோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. பாருங்கள், போர் நிறுத்தத்தை அவர் இது பண்ணுறாரு அப்படின்னம்னா ஒரு வானொலி மூலமாக அந்த உரையை சொல்லி, இல்லாட்டி அவருடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லி, இங்கே அவங்களுடைய தூதரகம் இங்கே இருக்குது, அந்த தூதரகத்துக்கிட்ட சொல்லி நம்ம நிறுத்திக்குவோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாடு அதை கண்டிஷன் கேட்காதா? என்ன அடிப்படையில் என்ன நிறுத்த சொல்கிறீங்க? இப்படி பயங்கரவாத ஸ்ட்ரக்சரை நீங்கள் நான் அழிச்சிட்டேன், இதே மாதிரி தான் நான் பகல்கோட்லேயே வந்துட்டு அடித்து தாக்கி முடித்தோம், ஒன்றும் நடக்கலை, மறுபடியும் அந்த பயங்கரவாதம் வந்துச்சு, இதுக்கப்புறமா நான் உங்களை கேட்டுக்கிட்டு போர் நிறுத்தம் பண்ணேன் அப்படின்னா எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தாக்குதல் வராதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்றத கேட்க மாட்டேங்க. அதை தான் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார், நாங்கள் தொடர்ந்து பாகிஸ்தானை கண்காணிச்சுட்டு இருப்போம் அப்படின்ற அதில் ஒரு மெசேஜ் இருக்குதா பார்க்கலையா? இல்லைங்க, அது இப்போதைக்கு நிறுத்தி இருக்கோம், பட் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது. இல்லை, அதான் என்னத்துக்கு தொடரணும்? தீவிரவாதிகளை குறிவைத்து ஐயா, தீவிரவாதிகளை குறிவைத்து நீங்கள் எடுத்தப்பட்ட நடவடிக்கை முழுமையாக முடிஞ்சிருச்சு அப்படின்னோம்னா தான் நீங்கள் போர் நிறுத்தத்தை பற்றி யோசிக்கணும். அதுவும் நீங்கள் யோசிக்க கூடாது, அவங்க யோசிக்கணும். ஏன்னா தாக்குதல் இனிஷியேட் பண்ணது நம்மளுக்கு என்னன்னா, நம்மளுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது. இந்த பயங்கரவாதம் இதற்கு மேல் அக்ராஸ் த பார்டர்லேருந்து வரக்கூடாது, அவங்களுக்கு அந்த நினைப்பே வரக்கூடாது. அப்படியாப்பட்ட நிலையில இருந்து தான் இந்த போர் தொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது என்ன உத்தரவாதத்தோட இந்த இது பண்ணிங்க அதை சொல்லுங்க. நீங்கள் எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அதுதான் நான் பிரதமர் மோடி கிட்ட எதிர்பார்த்தது. என்ன உத்தரவாதம்? நான் இன்னமும் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ காலம் பார்த்துட்டு இருப்பீங்க? ஒரு வருஷம் பேசாது இருப்பாங்க, அடுத்த வருஷம் வந்து குல்மார்க்கில் வந்து அடிப்பாங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி கொடுத்த அடிக்கும் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அடிக்கும் வித்தியாசம் இல்லையா? எதுவுமே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வரேன், நீங்கள் பயங்கரவாதம் உங்களெல்லாம் தாக்கிட்டீங்க. ஆனால் த பேசிக் இஷ்யூ இஸ் பாகிஸ்தான் நாங்கள் இதுக்கு மேலே காஷ்மீர் பிரச்சனையை வச்சு எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை நாங்கள் வந்துட்டு கைவிடுவோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், அவங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்க மாட்டோம், இங்கே எந்த முகாம்களும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்களா?
கோர் ப்ராப்ளம் இன்னும் இருக்கு. ஆமா, அப்ப என்ன அர்த்தம்? கேட்போம் திரு சூர்யா. அடிப்படை பிரச்சனை அப்படியே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அமைதியை விரும்புகிறோம், ஒரு சூழலில் போர் நிறுத்தத்துக்கு வந்திருக்கோம். எந்த அடிப்படையில் வந்தோம்? நம்ம அப்பர் ஹேண்டில் இருக்கோம் அப்படின்ற ஒரு செய்தி பிரதமர் சொல்றதுக்கும் அமெரிக்க அதிபர் சொல்றதுக்கும் மாறுபாடுகள் இருக்குன்னு பார்க்குறாரு. எப்படி? முதல்ல மொத்தமே உலகத்தில் 9 அணு ஆயுத நாடுகள் தான் இருக்கின்றன, நியூக்ளியர் கண்ட்ரிஸ். அதில் இந்தியா ஒன்று, பாகிஸ்தான் ஒன்று. வரலாற்றில் ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி இன்னொரு நியூக்ளியர் கண்ட்ரி இவ்வளோ கடுமையாக தாக்கியதாக இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. குறிப்பாக இந்த 9 இடங்களில் நம்ம வந்து அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் செய்ததில் 4 இடங்கள் வந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்குது, பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு அண்ட் காஷ்மீரில். மீதி 5 இடங்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்திற்குள் இருக்கக்கூடிய, குறிப்பாக பாவல்பூர் அப்படின்ற இடத்துல அந்த லஷ்கர் இ தொய்பாவுடைய தலைமையகம். அங்கே வந்து இதுவரைக்கும் உலகத்தில் பயன்படுத்தாத அளவுக்கு கடுமையான குண்டுகளும் ஆயுதங்களும் வைத்து தாக்கப்பட்டு முழுமையாக தகர்க்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது சர்வதேச ஊடகங்களில் அந்த இடங்கள்லாம் எப்படி வந்து இடிஞ்சு இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து காணொலி காட்சி மூலமாக பார்த்தோம். அப்போது இப்படி ஒரு தாக்குதல் வந்து இதுவரைக்கும் இந்தியா கொடுத்ததில்லை அப்படின்றது ஒரு உதாரணமாக இது வந்து பிஎஸ் தனோவா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ஃபோர்ஸ் சீஃபாக இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு, பாம்பேயில் 26/11 மும்பை குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு அப்புறமா இது போன்ற ஒரு தாக்குதல் வந்து நடத்த நாங்கள் வந்து ஆயத்தமாக இருந்தோம். ஆனால் அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதற்கு எங்களுக்கு வந்து அனுமதி வழங்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாகிஸ்தானில் இவ்வளவு தீவிரவாத முகாம்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய முப்படைகளும் அதை வந்து கண்காணிச்சுட்டே அந்த டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவர்கள் அழிப்பதற்கான எல்லா கெப்பாசிட்டியும் எல்லா காலகட்டங்களிலும் இருந்திருக்கிறதுன்றதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் அப்போ ஒரு பொலிட்டிக்கல் வில், ஒரு அரசியல் முடிவு வந்து அவர்களை தாக்குவோம் அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும். அது இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதா பார்க்குறோம். அதனால தான் 9 தீவிரவாத தலைமை வேண்டும். அதெல்லாம் தாண்டி நம்ம ஏன் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். கரெக்ட். நம்முடைய சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இதே மாதிரி சம்பவத்தை இன்னும் 2 வருஷத்துல தீவிரவாதிகள் அரங்கேற்ற மாட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் கேட்குறேன். இல்லை, அதுதான் இந்த அளவுக்கான ஒரு தாக்குதல் வரலாற்றில் எப்போ கொடுக்கப்பட்டதா நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நம்ம நாட்டில் 25 ஆண்டுகளாக நடந்த பல்வேறு தீவிரவாத செயல்கள், உதாரணமாக பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தது, மும்பை அட்டாக் நடந்தது, இது எல்லா விஷயத்திலும் சம்மந்தப்பட்ட பல்வேறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதற்கான தகவல்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஒரு ப்ரெசிஷனோட 99% டார்கெட்டோட நம்மளுடைய ட்ரோன்ஸையோ இல்லை மற்ற விஷயங்களோ அவங்க இன்டர்செப்ட் பண்ணாத அளவுக்கு மிக துல்லியமாக தாக்கியிருக்கோம். அது வந்து முதல்ல. இரண்டாவது, இப்போ இது எப்படி நீங்கள் வந்து உடன்படிக்கை வந்தீங்க அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, 10ஆம் தேதி அதிகாலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் நடைபெற்ற சம்பவங்கள். உதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய விமானப்படை தளங்கள் 11 விமானப்படை தளங்களை வந்து நம்ம அழிச்சிருக்கோம். இன்க்ளூடிங் ரொம்ப பாதுகாப்பு என்று கருதக்கூடிய பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய நூர்கான் ஏர்ஃபோர்ஸ் பேஸை கூட நம்ம வந்து அழித்திருக்கோம். அதற்கான படங்கள்லாம் நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் முப்படை தளபதிகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போது இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமா பாகிஸ்தான் முன்னாடி இருந்த 2 வாய்ப்புகள் என்னென்னா, இன்னும் நம்ம வந்து போர் தொடுத்து இன்னும் அழிவுகளை சந்தித்து காணாமல் போவது, இரண்டாவது சரணாகதி அடைவது. அதற்கு அவர்கள் நாடிய நாடு தான் அமெரிக்கா. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் போய் கேட்டதற்கான அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறது. CNN போன்ற தளங்களிலேயே நம்மளுக்கு வந்து செய்திகள் வந்திருக்கின்றன. இப்போது நம்ம அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயம், இப்போ பிரதமர் என்ன உத்தரவாதத்தில் பண்ணாருன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ பேசும்போதே அவர் சொன்னார், பாகிஸ்தான் 2 உத்தரவாதங்களை கொடுத்தது, அதன் அடிப்படையிலே தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஒன்று வந்து இராணுவ அட்வென்ச்சர்ஸ், ஆர்மி அட்வென்ச்சர்ஸ் எதுவுமே பண்ண மாட்டோம், இரண்டாவது தீவிரவாத நடவடிக்கைகள் எதுவுமே இருக்காது அப்படின்ற குறைந்தபட்ச உத்தரவாதம் கொடுத்ததுனால் இந்த தாக்குதல் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் முடிவடையவில்லை. இது தற்காலிக உத்தரவாதம், 2 பக்கம் தாக்க மாட்டோன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதற்கு முந்தா நேற்று விக்ரம் மிஸ்ரி அவர்கள் கொடுத்தது தான் 10ஆம் தேதி மதியம் 3:35 மணிக்கு டிஜி மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் ஹாட்லைனில் நம்மளுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி போர் நிறுத்தம் குறித்து சம்பந்தத்தை பேசுகிறாங்க. அதற்கு நம்ம வந்து உடன்பட்டு முந்தா நேற்று 5 மணிலேருந்து இது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இன்று 12 மணிக்கு ரிவ்யூ பண்ணுறதா, அதாவது 12 மே பண்ணுறதா சொல்லி 7 மணிக்கு அந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கின்றது.